என் இனிய தமிழ் மக்களே, மீண்டும் இந்த பாரதி ராஜா காற்றில் உங்களோடு கைகுலுக்கிக் கொள்கிறேன். என் காதலுக்குரிய கருப்பு ராஜகுமாரன் ரஜினியோடு 12 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பவனி வருகிறேன். ரஜினிக்கு நான் ரசிகனாய், ரஜினி எனக்கு ரசிகனாய், தாகம் கொண்ட 2 நதிகள் தழுவிக்கொண்ட சந்தோஷ சங்கமம். கொடி பறக்கு ஒரு சமூக லட்சிய படம் அல்ல, ஜனரஞ்சக படம். முதல் மரியாதையில் ஒரு தென்றலின் கையை பிடித்துக் கொண்டு நந்தவனத்துக்குள் நடந்து போன திருப்தி. கொடி பறக்குது படத்தில் ஒரு புயலின் கையை பிடித்துக் கொண்டு பூமியை சுற்றி வந்த திருப்தி. கொடி பறக்குது இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் 12 ஆண்டுகளுக்கு பிறகு இணைந்து கொண்ட ஒரு திரைப்படமாக அந்த திரைப்படம் அமைந்தது. ஹம்சலேகா என்ற கன்னட இசையமைப்பாளரை, அதாவது பருவராகம் என்று கன்னடத்திலே வெளிவந்த திரைப்படத்தினுடைய தமிழ் வடிவமும் கூட புகழ் பூத்தது அந்த காலகட்டத்திலே. அந்த திரைப்படத்தின் வழியாக பிரபலம் அடைந்த ஹம்சலேகா அவர்கள் இந்த கூட்டணியிலே இணைந்து கொண்டார். பாடல்கள் அனைத்தையும் எழுதியிருந்தவர் வைரமுத்து. இந்த திரைப்பட பாடல்களை எடுத்துக்கொண்டால் ஓ காதல் என்னை காதலிக்கவில்லை என்ற பாடலை எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் ஆகியோரது வடிவிலே ஒரு பாடலும், இன்னும் ஒரு பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா ஆகியோர் குரல்களிலே இன்னும் ஒரு வடிவிலும் இருக்கின்றது. படத்திலே வந்தது எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராம் ஆகியோரது குரலிலே ஒலிக்கின்ற பாடல். அதே போன்ற இன்னொரு பாடலும் கூட 2 வடிவிலே இருக்கின்றது. அந்த பாடல் அன்னை மடியில் என்ற பாடலை எஸ்பி பாலசுப்ரமணியமும் உமாரமணனும் தனித்து பாடியிருக்கின்றார்கள். பாரதி ராஜா அவர்களுக்கு ராசியான பாடகராக மலேசியா வாசுதேவன் இந்த படத்திலும் இணைந்திருக்கின்றார். தொண்டைக்குள்ளே என்ற பாடலை மலேசியா வாசுதேவனோடு சித்ரா இணைந்து பாடியிருக்கின்றார். இந்த பாடல்களுக்கு எல்லாம் தாண்டி இன்னும் ஒரு பாடல் மிக மிக புகழ்பூத்த ஒரு பாடல் இருந்தது. அந்த காலத்திலே சேலை கடைகள், புடவை கடைகளிலே கொடி பறக்குது என்ற சேலையை கூட அந்த காலத்திலே அறிமுகப்படுத்தி இருந்தார்கள். எனவே அவர்களுக்கு மிகவும் தோதாக அமைந்தது சேலை கட்டும் பெண்ணுக்குரு வாசம் உண்டு என்ற பாடல். ரஜினிகாந்த், அமலா ஆகியோர் இணைந்த இன்னும் ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்து கொண்டது. அந்த வகையிலே கொடி பறக்குது திரைப்படத்திலே ரஜினி, அமலா பாடிய இந்த என்ற பாடல் திரையிலும் நிஜத்திலும் கூட பிரபலமாக அமைந்திருந்தது. பாரதி ராஜாவை எடுத்துக்கொண்டால் அவருடைய திரைப்படங்களிலே ஒரு காவிய தரம் மிகுந்ததாக இருக்கும். அதை விட்டு மாறுபட்ட ஒரு மசாலா திரைப்படமாக வெளிவந்து அதிகம் பிரபலம் இல்லாத, அவருக்கு ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு திரைப்படமாக இந்த கொடி பறக்குது திரைப்படம் விளங்கியது. பாரதி ராஜாவை ரஜினிகாந்த் அவர்கள் சந்திக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது பஞ்சு அருணாசலம் அவர்கள் சொன்னாராம், இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று. அந்த வகையிலே பாரதி ராஜா, ரஜினிகாந்த் இருவரும் இணைந்து கொண்ட திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது. கண்டிப்பாக பஞ்சு அருணாசலம் தான் குறிப்பிட்டிருப்பார், இந்த இசையமைப்பாளரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று. ஏனென்றால் அந்த காலகட்டத்திலே இளையராஜாவுக்கும் பாரதி ராஜாவுக்கும் ஒரு ஊழல் இருந்த காலத்திலே தான் ஹம்சலேகா இந்த பாசறைக்குள்ளே வந்தார். முதல் மரியாதை திரைப்படத்திலே வந்து ஒவ்வொரு பாடலுக்கும் அறிமுகமாக வைரமுத்துவினுடைய குரல் இருக்கும். இந்த கொடி பறக்குது திரைப்படத்திலே வந்து அறிமுக குரலாக பாரதி ராஜாவினுடைய குரல் இருக்கும். அந்த வகையிலே 2 உதாரணங்களை இந்த இடத்திலே நான் உங்களுக்காக தருகின்றேன். சூரியனுக்கு தெரியாது தாமரை தனக்காகவே தவம் இருப்பது, மேகத்துக்கு தெரியாது ஒரு தங்கமயில் தனக்காகவே தொகை விரிப்பது. என் காதல் பறவையை நீ வானத்துக்கு வெளியே சென்று கூடு கட்டினாலும் என் கூடுதான் உனக்கு கூடாக இருக்கும். அந்த கின்னஸ் புத்தகத்தை எடுங்கள், பெண்களில் பாடாத கவிஞனின் பெயர் இருக்கிறதா என்று பார்க்கிறேன். பெண்கள் இல்லாத பிரபஞ்சத்தை கற்பனை செய்கிறேன். வேண்டாம், பெண் இல்லாத பிரபஞ்சம் வேண்டாம். ஏனென்றால் பெண்ணே ஒரு பிரபஞ்சம், அவளின் வாசம். சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டதுண்டா கண்டவர்கள் சொன்னதுண்டா. சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டு கொண்டே கண்களுக்குள் பள்ளி கொண்டே.